என்ன ஆச்சுன்னா, பெங்களூர்ல சோஷியல் ஸ்டேஸ்ன்னு ஒரு பிளேஸ்ல 2 பெட் ஆகஸ்ட் 6 அண்ட் 7 புக் பண்ணியிருந்தோம். ஒரு நைட்டு 2 பேருக்கு. அவங்களோட சைட்லயே தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். பிரைஸ் வந்து 483 சம்திங் வந்து காட்டுச்சு. எனக்கு டவுட்டா இருந்துச்சு. இவ்வளோ கம்மியாலாம் வராதே 1000 கிட்ட வருமேன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணலான்னு கால் பண்ணேன். ரெஸ்பான்ஸ் இல்ல. மெயிலும் பண்ணேன். சுத்தமா எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்ல. சரி நேர்ல வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நேர்ல வந்தோம் இன்னைக்கு. வந்த உடனே ஒரு 1 1/2 மணி நேரம் உட்கார வச்சாங்க. ரிசர்வேஷன் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 1/2 மணி நேரம் உட்கார வச்சாங்க. நாங்க போன டைம்ல சும்மா ஆன்லைன்ல இருந்து செக் பண்ணோம். இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பெட் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இருந்து இருந்துச்சு. ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு 2 பேருக்குலாம் இல்ல. ஒரு ஆளுக்கு தான் புக்கிங் வந்து இருக்கு. இன்னொரு ஆள் அப்புறம் எங்கே போய் தங்குறதா? நான் கேட்டேன் உங்கள் சைட்டில் தான் புக் பண்ணேன், உங்கள் சைட்டில் தான் கிளிச் இருக்குது, இதுக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஒன்று ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க, இல்லை வந்து இன்னொரு ரூம் கொடுக்குறேன் அது வேணால் இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனால் சொன்னது பிரச்சனை இல்லை, சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சு. கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கர மோசமாக இருந்தது. இது வந்து அவங்களோட ப்ராப்ளம் தான். அவங்களோட வெப்சைட்டில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அதே வெப்சைட்டை அவங்க அங்கேயும் ப்ரொமோட் வேறு பண்ணியிருந்தாங்க. வெப்சைட்லேருந்து புக் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் வரும் அப்படின்னு அவங்களே ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சோஷியல் ஸ்டேஸில் புக் பண்ணுறப்போ பார்த்து புக் பண்ணுங்கள். ட்ரை டு அவாய்ட், வேணாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களோட வெப்சைட்லேயே புக் பண்ணி தான் எங்களுக்கு வந்துட்டு துரத்தி விட்டாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் ஒரு ஏர்பிஎன்பி எடுத்து தங்கியிருக்கோம்.